Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஹோட்டல் சாம்பார் வித் மினி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோட்டல் சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகா, வெந்தயம், கசகசா, ஒரு பட்டை, தேங்காய், ஒரு சின்ன துண்டு வெல்லம். வெல்லத்தை தவிர மீதி எல்லா பொருட்லையும் நம்ம வந்து தனித்தனியாக வறுத்து அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயம், கேரட், தக்காளி, பெரிய வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், புளிக்கரைச்சல். ஏற்கனவே நான் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம். மீதி எல்லா பொருளையும் அடுத்தடுத்ததாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காஞ்ச மிளகா, கசகசான்னு எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்தாச்சு. கடைசியாக நம்ம இப்போ தேங்காய் வறுக்கிறோம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் மறுபடியும் இதோட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் பொழுதே மிக்சரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 3 அரைஞ்சி இதோட சேர்த்துக்கலாம். 20 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பூண்டை நசுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வாசனை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதையும் வதக்கிடுங்க. ஒரு தக்காளி பழத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் வந்து இது கூட வெண்டைக்காய் அந்த மாதிரி எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய்கறியை 3/4 பாகம் வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் 3/4 பாகம் வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம புளிக்கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அளவுகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்ட உடனே ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்கும் பொழுது நம்ம வந்து பருப்பு கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் தனியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு இதோட சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 2 கொதி வந்ததுமே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஹோட்டல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக மினி இட்லி ஊற்றிடலாம். மினி இட்லி தட்டில் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன இட்லியாக ஊற்றிடலாம். இதை நீங்கள் கரண்டியால் எடுத்து ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா மாவு அதிகமாக விழும், அதனால் நான் ஸ்பூனால் எடுத்து ஊற்றுறேன். இப்போ எல்லா மாவையும் நம்ம இட்லியாக ஊற்றியாச்சு. இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும்.
இப்போ நம்மளுடைய மினி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சர்விங் பவுலில் ஒரு 8 இட்லி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சம் சாம்பார் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து மேலே கொஞ்சம் இட்லிங்களை போடுறேன். அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாம்பார் வந்து நம்ம ஊற்றிடலாம். இந்த இட்லிக்கு மேலே ஒரு ஸ்பூன் உருக்கி வச்சிருக்க நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ நம்மளுடைய ஹோட்டல் சாம்பார் வித் மினி இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.